இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆபத்துலேருந்து நம்ம மாயா இருக்காங்கள்ல, மாயாவை வந்து சீனு அதிரடியாக போய் காப்பாற்றுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து மாயாவை வந்து மனசார ஏற்றுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மாயா வந்து பயங்கரமான பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம புவனேஸ்வரி வந்து பயங்கரமாக திட்டம் போட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அங்கே பார்த்தா ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜானகி வந்து என்னடா மாயா வந்து இந்த டயத்துக்கு வந்துடுவாளே, ஆனால் ஆளை காணோம், எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்காங்க. ஃபோன் பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்னடா மாயா வந்து வீட்டுக்கு வரல, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும், போய் வேலை பார்க்குற இடம் வேறு கொஞ்சம் டேஞ்சரான இடமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சீனுக்கு கால் பண்ணுறாங்க. சீனு வந்து கடையில் இருக்கார். சீனு, மாயா அங்கே வந்தாளா, மாயா வீட்டுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயாவா, மாயா வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயா வேலைக்கு போன இடத்துல காணுண்டா, இன்னும் வரல, எதுவும் ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு, என்ன எதுவும் செக் பண்ணி பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க, அவள் எங்கேயும் போக மாட்டான், சீக்கிரமாக வந்து வந்துடுவா, அவள் தைரியமான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைடா நீ எனக்காக போய் செக் பண்ணி பாருமே, எனக்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சீனு வந்து கிளம்பி நேராக வந்து அங்கே அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம இவங்களை வந்து மாயா வந்து காணோம், என்ன மாயாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா மாயா வந்து ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. உள்ளே வந்து தீ வேற பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாயா வந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த பக்கமாக தான் நம்ம சீனு வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. போகும்போது வந்து மாயாவோட வாய்ஸை வந்து கேட்டுடுறாங்க. இது மாயாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கே, ரூம் வேறு பூட்டி இருக்குது, உள்ளே இருந்து புகையாக வந்துக்கிட்டு இருக்குது. புகை வந்தவொடனேயுமே வந்து நம்ம சீனுக்கு வந்து டவுட் வந்துடுது. ஆகா உள்ளே வந்து ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவொடனே டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல கதவை தட்டி பார்க்காங்க. உள்ளே யார் இருக்கா, மாயாவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சீனு வந்துட்டியா, நான் தான் உள்ளே இருக்கேன், கதவை தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிட்டிருந்து பதட்டத்தில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளே எதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உள்ளே நின்று மாட்டிக்கிட்டேன், யாரோ மாட்ட வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கதவை வந்து திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனையும் வெளியிலேருந்து சீனு வந்து கதவை டம்முன்னு தட்டி வெளியிலேருந்து திறக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. திறந்து உள்ள தீ வேற பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அங்கிட்டு இருந்து தட்டி வெளியில் இழுக்கிறாங்க. பார்த்தா நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து சீனு மேலே விழுந்துடுறாங்க. 2 பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சி உருள்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம சீனு வந்து எந்திரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மேலே விழுகுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சீனு, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க, என் மேலே பாசம் வச்சதுனால தானே நீ வந்து அங்கேருந்து கிளம்பி வந்திருக்க, அப்படி இருக்கும்போது இது கூட பண்ணலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது உன் மேலே நான் பாசம் வச்சேனா, உன் மேலெல்லாம் ஒரு பாசமும் கிடையாது, எல்லாமே அத்தை தான் கால் பண்ணி அவளை போய் பார்த்துட்டு வா, அவள் எங்கே இருக்கான்னு தெரியலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடிக்காத சீனு, நீ பாசம் இல்லைன்னா வரமாட்டேன்னு தெரியும், என் மேலே வந்து உனக்கு பாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் வந்து வளன்னு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா வா, வீட்டில் வந்து உன்னை அத்தை தேடிக்கிட்டு இருக்கு, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி கூப்பிட்டு வராங்க. 2 பேருமே பைக்கில் வந்து ஜோடியாக ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மாயாவுக்கு வந்து பசி ஏற்பட்டுருச்சு. பசி ஏற்படுதோ இல்லையோ, ஆனால் அவங்க வந்து நம்ம சீனு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. சீனு, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுடா, ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டு, நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சாப்பிட்டு போகிறையா, ஒழுங்காக வந்து வா, வீட்டில் வந்து அத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சு தான் வச்சுருக்காங்க, நம்ம ஒன்றும் சாப்பிட வேண்டாம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே வந்து எனக்கு ரூமுக்குள்ளே வந்து பூட்டி வச்சுட்டாங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கத்தி கத்தி எவ்வளோ தொண்டை வலிக்கு, எவ்வளோ தலைவலிக்கு, எவ்வளோ பசியாக இருக்குது தெரியுமா, ஒழுங்காக வந்து ஹோட்டலில் நிப்பாட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தேல, நைட் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் எல்லா ஹோட்டலும் பூட்டியிருப்பாங்க, ஒழுங்காக போவோம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, ஹோட்டலுக்கு தான் நீ கூப்பிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, என்னையை வந்து நீ ஏதாவது ஒரு ரோட்டு கடையாவது கூப்பிட்டு போ, ரோட்டு கடையிலையாவது போய் சாப்பிடுவோம், அங்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கும்டா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாயா வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. சீனு, எனக்காகடா கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இரு போவோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரோட்டு கடையில் ஒரு ஹோட்டலில் போய் அந்த ரோட்டு கடையில் தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே வந்து 2 பேருமே ஜம்முனுக்கு வந்து ஒருத்தர் பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.